ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மதாச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் மின்னோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே கட்டாட்சைக லட்சாணாம் சுலப ஸ்ரீதர சதா. மன்வீர்கால் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிச் சரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். இப்போ நம்ம சொல்லக்கூடியதான பெரிய திருமொழியில 1ஆம் பத்து முதல் 10 வரிசையா நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து பல இடங்களில் பகவானுடைய திருநாமம், அதில் முக்கியமாக திருமங்கேழ்வார் பார்த்தோம்னா சகஸ்நாமம் ஆகிய இந்த விஷ்ணு சகஸ்நாமத்தை பற்றியே தான் திருப்பி சொல்கிறார். 1000 நாமங்கள் சொல்கிறதையே தான் சொல்கிறார். இப்போ நம்ம எடுக்கிறது அடுத்தது முதற்பத்திலேயே 8ஆம் திருமொழி. இது கொங்கலர்ந்த அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய திருவேங்கடம் அடை நெஞ்சமே அப்படிங்கிற திருமலை எம்பெருமான் விஷயமான பாசுரம். இப்போ சொல்ல போகிற இந்த பாசுரத்தில் நாமத்தை பற்றி வார்த்தையே இல்லை, திருமங்கழ்வார் சொல்லவே இல்லை. பகவானுடைய திருநாமத்தை பற்றி ஏதாவது சொல்லணும். பேர்கள் 1000, பேருமோர் 1000 நீர் பேசுமனே, இது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா? பேரை பற்றி நாமத்தை பற்றி இல்லை. ஆனால் வியாக்கியானம் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். எண் திசைகளும் 7 உலகமும் வாங்கி பொன் வயிற்றில் பெய்து பண்டோர் ஆலிலை பள்ளி கொண்டவன் பான்மதி கிணறு தீர்த்தவன் ஒன்திரல் அவுணர் உரத்து உகிர் வைத்த அவன் உள்ளிற்றோடு தீண்டிரல் அறியாயவன் திருவேங்கடமடை நெஞ்சமே. இந்த பாசுரத்தில் எங்கேயுமே நாமத்தை பற்றியே இல்லை. ஒன்திரல் அவுணன் உரத்து உகிர் வைத்து அவன் உள்ளிற்றோடு தீண்டிரல் அறியாயவன் திருவேங்கடம். மலை மேலேயே கோளரி, திருமலை கோளரின்னு பெருமாள் இருக்கார், யோகா நரசிம்மர் இருக்கார். அங்கேயே சிம்மாத்ரி அப்படின்னே ஒரு மலைக்கே பேர். நரசிம்ம பெருமாள் அந்த மலையிலிருந்து லோகக்ஷேமார்த்தமாக இப்போ தபசு பண்ணிட்டு இருக்கார், யோகத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம். அர்ச்சாவதாரமாக மேலே மலையிலேயே இருக்கார், பாஷ்யக்கார சன்னதி பக்கத்துலேயே இருக்கார் திருமலை கோளரி. அந்த எம்பெருமானை இங்கே மங்களாசாசனம் பண்ணிச்சே. இங்கே என்ன விஷயம்? அப்பேற்பட்டதான இரண்யகசிபுடைய மார்பில் தன்னுடைய நகத்தினால கீழ்ச்சி போட்டவன் இதான் இருக்கு. பண்டோர் ஆலிலை பள்ளி கொண்டவன் பான்மதி கிணறு தீர்த்தவன் ஒன்திரல் அவுணர் உரத்து உகிர் வைத்தவன் உள்ளுயிற்றொடு தீண்டிரல் அறியாயவன் திருவேங்கடம் அடை நெஞ்சமே. திருவேங்கடத்தில் இருக்கார் அந்த பெருமாள். அங்கே போய் அடை ஏ மனசேன்னார். இந்த இடத்துல நாமத்தை பற்றி பிரஸ்தாவனமே இல்லை. ஆனால் பெரியவாச்சன் பிள்ளை இங்கே சொல்லச்சே நரசிம்மனானவன், அதாவது மிக்க மிடுக்கை உடையனாய் இருந்துள்ள இரண்யனுடைய உரசிலே திருவுகரை வைத்தவன், அது குறிப்பாக அழகிய திருவயிற்றோடு கூட சலியாத மிடுக்கை உடைய நரசிம்மனானவன் அப்படின்னுட்டார். அவனுடையதான பயங்கரமாக திண்ணிதா இருக்கிற மார்பில் தன்னுடைய நகத்தால் போட்டு கீழ்ச்சார். அப்பேற்பட்ட நரசிம்மனானவன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் இல்லையா? அதெல்லாம் வியாக்கியானம் பண்ணாங்க. பாசுரம் மூலம் அப்படி தான் இருக்குது. அதுக்கடுத்து சொல்கிறார், திருமந்திரம் சொன்ன சிறுக்கனுக்கு உதவினவன். திருமந்திரம்னு இவ சொல்கிறதெல்லாம் நடுவில் கூடவே நாமத்தையும் சேர்த்து தான் சொல்கிறா. திருமந்திரம்னா வெறும் அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லலை, நமோ நாராயணாயன்றது தான் இப்போ மந்திரம்னு இவ சொல்கிறா. அதில் ஓம் சேர்த்தா தான் மந்திரம், ஓம் எடுத்துட்டா நாமம் தான் அது. இப்போ என்ன சொல்கிறார் பாருங்க, அவருடைய பெரியவாச்சனுடைய வாக்கியம். திருமந்திரம் சொன்ன சிறுக்கனுக்கு உதவினவன். அடுத்து என்ன சொல்கிறார்? திருநாமம் சொன்னார் எல்லாருடையவும் சம்சார துரிதத்தை போக்குகைக்காக வர்த்திக்கிற திருமலையை அடையப்பாராய் அப்படின்ட்டார். அவர் திருநாமம் சொன்னார் எல்லாருடையவும், யாராதான் இருக்கட்டும் நாமத்தை சொல்லிட்டான்னா அவன் சம்சார துரிதத்தை, சம்சாரத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள் துக்கங்கள் ஆபத்துகள் விபத்துகள் நீ என்ன வேணா சொல்லு, ஆக மனசுக்கோ சரீரத்துக்கோ வர கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்குகைக்காக, இப்போ நாமன் சொல்கிறவா அத்தனை பேருடைய சகல விதமான துரிதங்களையும் போக்குறதுக்காக திருமலையில் வாசம் பண்ணுறான். அவனை அடையப்பாராய் மனசேன்றார்.
இப்போ நாம சங்கீர்த்தனம் பண்றவனுடையதான துரிதங்களை போக்குறவன் எம்பெருமான். ஒரு காலத்து சாம்சாரிகமான துரிதமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் அதையும் போக்கித்தானே ஆனோம். இப்போ யார் யார் எதற்காக பெருமாளுடைய நாமத்தை சொன்னாலோ அவளுக்கு எல்லா வித பலனும் தரும்னா, அருளோடு பெருநிலம் அளிக்கும் நீழ்விசும் அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும்னு சொல்லவே அவர் நாம சங்கீர்த்தனம் வைகுண்ட பர்யந்தம் கொடுக்கும். இப்போ நீழ்விசும் அருளும்னு சொல்லியாச்சு, திருப்பி அருளோடு பெருநிலம் அளிக்கும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வைகுண்டம் கொடுக்கும்னு சொல்லியாச்சுன்னா அதில் வைகுண்டம் அடைஞ்சுட்டதால அதுவே பலன் இல்லை. லட்சியம் வைகுண்டம் போகிறது போயிட்டான், பலன் என்ன? அங்கே பலப்பிராப்தியே ததா பிராப்தி விரோதிச்ச அப்படின்னு இருக்குல்ல. பலப்பிராப்திய பலன் என்னன்னா கைங்கரியம் தானே. அந்த கைங்கரியத்தையும் அருளோடு கொடுக்கும், கிருபையினால கொடுக்கும் நாம சங்கீர்த்தனம். ஆரம்பத்தில் சொல்லிட்டார் 9வது பாசுரம் முதல் 10 முதல் இது 10வது முதல் திருமொழியிலேயே 9ஆம் பாசுரத்திலே குலம் தரும் செல்வம் தந்திரமே சொல்லிட்டார். இப்போ என்னடா சொல்றாருன்னா, திருநாமம் சொன்னார் எல்லாருடையவும் சம்சார துரிதத்தைனா, சம்சார துரிதம்னா இகலோகத்தில் உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் கொடுப்பார், எல்லா கஷ்டத்தையும் போக்கிடுவார்னு அர்த்தம் இங்க. ஆனால் இவன் கேட்குறான், எனக்கு இப்போ பணம் ஒரு தாரித்திரியம் தொலையணும், அதுக்காக நான் நாமம் சொல்கிறேன்னு சொல்கிறவனுக்கு தாரித்திரத்தை போக்கிடும். எனக்கு பொண்ணு வேணும் குழந்தை வேணும்னு கேட்டால் குழந்தைய கொடுத்துருவோம், கல்யாணம் ஆகணும்னா கல்யாணம் கொடுத்துருவார், வியாதி தொலையணும்னா வியாதி போயிடும், இல்லை சொர்க்கம் போகணும்னா சொர்க்கம் போயிடலாம், பிரம்மலோகம் போகணும்னா பிரம்மலோகம், சிவலோகம் போகணும்னா சிவலோகம், கேட்குற பலனெல்லாம் கொடுக்கும். ஏன்னா எல்லாமே இவன் எதெல்லாம் துரிதம் நினச்சின்னு கேட்குறானோ அதுக்கெல்லாம் பலன் அந்த துரிதத்தை போக்கிடும்னு நினச்சி, எனக்கு இந்த சம்சாரமே துரிதமாக இருக்குது, எனக்கு மோட்சம் போய் என்னுடைய பலனாகிய கைங்கரித்தனை அடையணும் அப்படின்னு எனக்கு அந்த கஷ்டத்தை நீ போக்குன்னு சொன்னா போக்கிடும் நாமம். அப்போது பகவன் நாமம் என்ன பண்ணும் அப்படின்னா துரிதத்தை போக்கும், சம்சார துரிதத்தை போக்கும்ன்றதுனாலேயே இங்கே நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், சம்சாரிகளுக்கு சம்சாரத்தில் வர துக்கம் இல்லை, சம்சார துரிதம்னா சம்சாரம்ன்ற கஷ்டத்தையே போக்கிடும். அப்புறம் அவனுக்கு இனிமேல் சம்சாரம் கிடையாது, நாமம் சொன்னவனுக்கு நேர வைகுண்டம் தான், அங்கே கைங்கரியம் தான் அப்படிங்கிறதுனால அப்படி உனக்கு எல்லா பலனையும் கொடுக்கறதுக்கு நாமம் சொல்கிறவனுக்காக இந்த கஷ்டங்களை போக்கி பலனை கொடுக்கறதுக்காக தான் திருமலையில் இருக்கார். அந்த பெருமாளை போய் சேவி நீங்கள் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் மூலத்தில் கிடையாது. அரியாயவன் திருவேங்கடம் அடைநெஞ்சமேன்னுட்டார். அரியாயவன் திருவேங்கடம் அடைநெஞ்சமே நரசிம்மராக ஆனவனாக இருக்கிற எம்பெருமான் திருவேங்கடத்தில் இருக்கார், அவரை போய் அடை நெஞ்சமேனார். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த சிறுக்கனுக்காக, அதாவது பிரகலாதனுக்காக அவன் துரிதத்தை போக்குறதுக்கு நரசிம்மர் வந்தார், கிழிச்சு போட்டார் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை இங்கே இல்லையே. ஒன்திரல் அவுணன் உரத்து உயிர் வைத்தவன் உள்ளொயிற்றொடு தின்திரல் அரியாயவன் திருவேங்கடம் அடை நெஞ்சமே. அவ குழந்தை பிரகலாதன் திருநாமம் சொன்னா அவனுடைய துரித்தம் போகணும் அப்படின்னா அப்போ அவனுக்கு என்ன கஷ்டம், அப்பனால கஷ்டம் அப்பனை தீர்த்து கட்டினானா, அதுக்காக வரல பெருமாள். திருநாமம் சொன்னவாளுடைய சமஸ்த துரித்தங்கள் சம்சார துரித்தத்தையே போக்குறவர், அதுக்காக தான் வந்திருக்கார் அப்படின்னு நாம மகாத்மியத்தை சொல்ற. நாமம் சொன்னவனுக்கு சம்சாரம் கிடையாது, அப்புறமா சம்சாரம் கிடையாதுன்னா இருக்கானே, சம்சாரத்தில் தானே இருக்கான், நாமம் சொல்லிட்டு சாகர வரைக்கும் இங்கே தானே இருக்கணும்னா அது வரைக்கும் அவனுக்கு இங்கே சம்சாரம் கிடையாது. ஏன்னா நாமம் சொன்னான் இல்லையா, அதனால் அவன் இருப்பிடமே வைகுண்டம் தான் அவனுக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே வியாக்கியானம் பண்ணுறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. அப்போ அவனுக்கு உயிரை போயிடுத்து அந்திம தசையில் உயிர் போகிற சமயத்தில் வந்து பகவான் நின்று அகம் ஸ்மராமின்னு அழிச்சின்னு போனோம். அழிச்சின்னு போச்சவன் இவனுக்கு கடைசியிலையும் சம்சார துக்கம் கிடையாது, கடைசியில் மொத்தத்துக்கு சம்சார வியாதியே இல்லாத வைகுண்டத்துக்கே மொத்தமாக அழிச்சின்னு போயிட போகிறார். ஆக நாமம் சொன்னவனுக்கு இத்தனை பலனும் கிடைக்கும்னு அவராக வியாக்கியானத்தில் சொல்கிறாரே தவிர மூலத்தில் இல்லாட்டாலும் அது ஏறிட்டுண்டாவது சொல்கிறார், நியமித்து சொல்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கடுத்து 8வது பாசுரம், பாருநீர் எரி காற்றினோடும் ஆகாயமும் இவையாயினான் பேரும் ஆயிரம் பேச நின்ற பிறப்பிலி பெருகுமிடம் காருவார்பனி நீள் விசும்பிடை சோறுமாமுகில் தோய்த்தர சேருவார் பொழில் சோழ் எழில் திருவேங்கடமடை நெஞ்சமே. பஞ்சபூதங்களாக ஆகினவன் இவனே, பாரும் நீர் எரி காற்றினோடு ஆகாயமும் இவையாயினான், பஞ்சபூதங்களாக ஆகியிருக்கிறவன் எம்பெருமானே தான். வியாக்கியானத்தை சொல்லிச்சே பூத பஞ்சகத்தையும் சொல்லுகையாலே ஜகதாகாரனாய் நிற்கும்படியே சொல்லுகிறது. எல்லாமா வந்தா இருக்கான ஜகதாகாரனா இருக்கான், ஜகத்தே அவனுக்கு வடிவு, ஜகத்தே அவனுக்கு சரீரம், தான் சரீரியா இருக்கான் அப்படிங்கிறத சொல்றார்.
தான் கொடுத்த உடம்பை கொண்டு தன்னுடைய திருநாமத்தை சொல்லி ஆசைக்கலாம்படி நிற்கிறவன். அப்போ பகவான் இத்தனையும் படைச்சா, பஞ்சபூதங்களும் ஆகியிருக்கான், எல்லாம் உலகம் ஆகியிருக்கான். எல்லாம் எதுக்கிடான்னா இந்த ஜீவாத்மாவுக்கு சரீரத்தை கொடுத்து தானே எல்லாமா இருந்துட்டு அவனை பகவான் போஷிக்கிறான், ரட்சிக்கிறான். ஆனால் அவனுக்கு என்னத்துக்காக இத்தனை கரண கலைபரங்களையும் கொடுத்தான்னா திருநாமத்தை சொல்றதுக்காக. பேருமோர் 1000 பேச நின்ற பிறப்பிலி. எல்லாரும் பேரும் 1000 நாமங்களை இவன் சொல்லட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கர்ணகலைபரத்தை கொடுத்தான்னு. ஏன் கை கொடுக்கலையான்னு? கை கொடுத்துருக்கானே அதுக்கு பிரயோஜனம், கைங்கரியம் பண்ணட்டும். கால் கொடுத்துருக்கானே பிரயோஜனம், அவன் பாத யாத்திரை வரட்டும். மூக்கு கொடுத்துருக்கானே பிரயோஜனம், துளசி முகரட்டும். காது கொடுத்துருக்கானே என் கதைகள் எல்லாம் கேட்கட்டும். கண்ணு கொடுத்துருக்கானே என் திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிக்கட்டும். தோல் கொடுத்துருக்கானே என்னை வந்து கட்டி பிடிச்சிட்டு உணரட்டும் அந்த ஆனந்தத்தை. இப்படின்னு மற்ற விஷயங்களெல்லாம் ஒன்றுத்தையுமே பேசாத சிருஷ்டி பண்ணதே எதுக்கிடான்னா நாமம் சொல்றதுக்கு தான்றாரு பெரியவாச்சர். பேரும் 1000 பேச நின்ற பிறப்பிலி. அவள் ஒவ்வொருத்தரையும் சிருஷ்டி பண்ணது, அதுவும் மனுஷா சிருஷ்டி, பேசுகிற யோக்கியமான சிருஷ்டி. பேசுறதுக்குன்னு ஒன்று வச்சிருக்கான். எதை பேசுறதுக்கு நாமம் சொல்றது தான் அப்படிங்கிறாருங்க. அப்போது தான் கொடுத்த உடம்பை கொண்டு இவன் என்ன பண்ணணும்? நாமம் சொல்லணும். ஏன்னா நாமம் சொல்ல சொல்ல மிச்ச கைங்கரியங்கள்லாம் கிடைச்சிரும். சர்வேந்திரியங்களுக்கு வேண்டிய கைங்கரியமும் கிடைச்சிரும். முக்கியமாக நாமம் சொல்லணும். அதில் தன்னுடைய திருநாமத்தை சொல்லி ஆசிரிக்கலாம்படி நிற்கிறவன். இன்னொன்று, நீ ஆசிரியக்கணும்னு போகிற பிரபந்தன் நாமம் சொல்லக்கூடாது, எதுவுமே தான் பண்ணக்கூடாது. நாமம் சொல்கிறேன் எதுவுமே பண்ணக்கூடாது. டெய்லி போய் சேவிக்கிறதே தப்பு, சந்நிதிக்கிட்ட போகிறதே தப்பு, கோவில்களுக்கு போகிறதே தப்பு, பிரபந்தம் சேவிக்கிறது கூட தான் தப்பு. ஏன்னா எல்லாம் சாதனைன்னு நீ எடுத்துகிட்டு எதுவுமே பண்ணாத போயிட்டேன்னா மொத்தம் ஒன்றும் இல்லை, பக்கா லௌகிக்கனா தான் இருக்க முடியும். பிரபந்தன்னா வீண் பொழுது போக்காத பகவத் விஷயமாக பொழுது போக்கணும். பகவத் விஷயமாக பொழுது போக்கணும்னு சொல்லச்சே, நீ முதல்ல பகவானை ஆசிரிச்சாதானே பகவத் விஷயமாக பொழுது போக்குவ. நீ ஆசிரியக்கணும்னா என்ன சொல்லி ஆசிரியப்பேன்னு ஒரு கேள்வி. பகவானா சரணாகதி பண்ணுற, என்னத்தை சொல்லி சரணாகதி பண்ணுவேன்? ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியேன்னு. அப்படி பெருமாள் பேரை சொல்லாத ஆசிரியிக்க முடியுமா? அவங்க சரணாகதி பண்ண முடியுமா? சரணவும் சரணம் பிரபத்தி, சரணவும் சரணம் பிரபத்தியன்னு கத்தி நடந்தேன்னா யாரை நீ சரணாகதி பண்ண? யாருடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணுறேங்கிற இப்போ கேள்வி வருது. ஸ்ரீமன் நாராயண, அப்போ பேரை சொல்லி தான் ஆசிரியக்கவே முடியும். பேரை சொல்லாது, இன்னார்னு பேரை சொல்லாது நீ ஆசிரியச்சேன்னா, நான் பிரம்மத்தை ஆசிரியச்சேன்னு சொன்னால் கூட யாரை பிரம்மமாக நினச்சின்னு இருக்கேன் நீன்னு கேட்டால் ஸ்ரீமன் நாராயணன் சொல்லி தான் ஆகணும். எனக்கு பிடிச்சது கோவிந்தன் தான், கோவிந்தன் சொல்லி ஆகணும். கேசவன் தான் கேசவன் சொல்லணும், ராமன் தான் ராமன் சொல்லணும், இல்லை வராகன்னா வராகன்னு சொல்லு. ஆக வராகாய நமஹா, நிசிம்மாய நமஹா, ராமாய நமஹா, ஏதோ ஒரு பேரை சொன்னால் தான் நீ ஆசிரியக்கவே முடியும். ரொம்ப அழகாக சொல்றார், தான் கொடுத்த உடம்பை கொண்டு தன்னுடைய திருநாமத்தை சொல்லி ஆசைக்கலாம்படி நிற்கிறவன். அப்ப பகவானுடைய நாமத்தை சொல்லி தான் நீ ஆசிரியக்கவே முடியும். பகவான் சொல்லி மாம்னா ஏகம் சரணம் பிரஜ, என் ஒருவனையே நான், உன் ஒருவனையே. இப்போ இங்கே பகவானுடைய நாமம் எதிரான உன், அதுவே பகவானுடைய நாமம் புரியுதுலையா? உன். ஏன்னா ரட்சிக்கிறவன்னா ரட்சகன்னாலே அதே அவனுக்கு பேர் தானே. அவரட்சணைன்ற தாதுவில் அகார வாச்சியம் தான். ஆன்னு நீ சொல்லச்செல்லாம் ஒவ்வொரு ஆவும் நாராயணனை தான் குறிக்கும். அது மாதிரி உன் திருவடிகளை அப்படின்னு சொல்லிட்டாங்களே, இந்த உன்றது பேரு. யாரப்பா அது உன்னுன்னு சொல்லி யார் இது அப்படின்னு அடுத்தவன் கேட்டான். நீ என்ன சொல்வ? இதோ எதிர்க்க இருக்கிற கிருஷ்ணன் தான், இதோ எதிர்க்க இருக்கிற ஸ்ரீனிவாசன் தான், எதிர்க்க இருக்கிற ஸ்ரீதர் தான், எதிர்க்க இருக்கிற ஸ்ரீநாத் தான், ஏதோ அவனு நீ காட்டுச்சு அவன் பேரை சொல்லி தான் ஆகணும். உன்னுன்னு சொன்னாலே, நான் சொன்னாலே அதுவே பேர் தான், பகவானுடைய திருநாமம் தான். அதுவும் உன், என், நீ அது இது உது சொல்லு, அவன் இவன் உவன் சொல்லு, அவள் இவள் உவள்னு சொல்லு, எல்லாம் அவனே தான் ஆயிருக்கான் அப்படின்னு அங்கே திருவாய்மொழி ஆரம்பிக்கிச்சே சொல்றார். நாம் அவர், இவர் உவர், அவர் எல்லாம் வந்தான். அவள் இவள் உவள் அவள், அது இது உது எது, ஆமவை ஆயவை ஆய் நின்ற அவரே எல்லாமே அவன் தான் ஆகியிருக்கான். அப்படிங்கிச்சு நீ உன் திருவடிகளை சரணம் அடைகிறேன்னு சொன்னா என்ன, என் திருவடியே கதின்னு சரணாகதி பண்ணுன்னு சொன்னா என்ன, இதெல்லாமே நாமந்தான். அப்போ பகவானுடைய பேரை சொல்லாத ஒன்னால ஆசிரியிக்க முடியாது. பிரம்மம்னு நீ ஏதோ ஒன்றத்தை கற்பனை பண்ணிட்டு சொன்னியா, ஆனால்
அந்த பிரம்மத்தை நீ சரணாகதி பண்ணவே முடியாது. ஏன்னா அதுக்கு சரணாரவிந்தம் இருந்தால் தான் நீ சரணாகதி பண்ண முடியும். அதுக்கு கை இருந்தால் தான் உனக்கு அபயம்னு கொடுக்க முடியும். அதுக்கு எண்ணம் இருந்தால் தான் சங்கல்பம் பண்ண முடியும், உன்னை காப்பாற்றணும்னு. எல்லாமே அடிபட்டு போயிடும். ஏதோ ஒரு பிரம்மம் சொல்ல முடியாது. அப்போ நாம ரூப குணாதிகள் உடையதான பிரம்மம் தான் பிரம்மம். மிச்சம் இன்னொன்று பிரம்மன்றதுக்கு அர்த்தமே கிடையாது மிச்சதெல்லாம். ஏண்டானா நீ யாராக இருந்தாலும் நாமத்தை சொல்லி ரூபத்தை காண்பிச்சு இந்த காப்பாற்றுற குணமுடையவன் நம்பி அவன் காலில் சரணாகதி பண்ணதானே முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தின்றதுக்கு அர்த்தம் வரும். அப்போ ஆசிரியக்கிறதுனா நீ யார் ஆசிரியப்ப? பிரம்மத்தை போய் ஆசிரியக்கிறன்னா பிரம்மம் எதுன்னு தானே கேள்வி வருது. எது பிரம்மம்? இப்போ படைக்கிறவன், காக்கிறவன், அழிக்கிறவன், அதுவே அவனுக்கு பேர். ஏன்னா காரணம் து தேகான்றான், காரண வஸ்துவே அவன் தான், மூல காரணான்னு. அதுவே அவனுக்கு ஒரு பேர், மூல காரணன், ஆதி மூலம். அப்போ மூல காரணன்றதே அவனுக்கு ஒரு பேர் ஆயிடுத்தே. அப்போ எல்லாத்துக்கும் மூல காரணனா இருக்கிறதுனால அப்போ ஆரம்பமே பிரம்மம்னு சொன்னால் எது ஒன்று சிருஷ்டிக்கெல்லாம் காரணமோ ஜென்மாத்தியச யதஹா அப்படிங்கிறதுனாலே சிருஷ்டிகர்த்தா அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு பேர். நீ யாரை ஆசிரியக்க போறன்னா சிருஷ்டிகர்த்தாவை ஆசிரியக்க போற. நான் ஆதி காரணமான வஸ்து ஆசிரியக்க போறேன், ஆதி சக்தியான ஒரு வஸ்து ஆசிரியக்க போறேன். நீ ஏதோ ஒன்று சொல்லு, அதெல்லாம் பேர் தான் அவனுக்கு. யாருக்கு பேருன்னு அடுத்த கேள்வி கேட்சதா நாராயண பரம் பிரம்ம. அதுக்கு தான் டைரெக்டாக சொல்லு ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி. மூக்கை சுற்றுறது, மூக்கு தொடுறது, தலையை சுற்றி மூக்கை தொடுற மாதிரி ஊரெல்லாம் சுற்றி படைக்கிறவன், காக்கரானே ஒருத்தன் அவன் தான் ரட்சகன் அப்படின்லாம் அந்தந்த பேரை சொல்லாத அவனுக்கு ரூடியான நாமம் நாராயணன் இருக்கிறதுனால நாராயணன் பேரை சொல்லி சரணம் பண்ணு, ஆசை அப்படிங்கிறதுனால அது சொல்கிறாருங்க. திருநாமத்தை சொல்லி ஆசைக்கலாம்படி நிற்கிறவன் திருவேங்கடத்தில் இருக்கார், அவனை போய் அடை நெஞ்சு. அப்போ பிரம்மணி ஸ்ரீனிவாசேன்னு அர்த்தம். அப்போ திருப்பதி மலையில் இருக்கிறவன் தான் பிரம்மா. அவன் பேரை சொல்லி ஸ்ரீனிவாசான்னு சொல்லி சரணம் சரணம் பிரபத்தின்னு போய் காலில் போய் ஆசை அப்படிங்கிறார். அப்போ நாமத்தை சொல்லி ஆசைக்கலாம்படியாக பகவான் எழுந்துள்ள இருக்கிற இடம். அப்போ இத்தனையும் படைச்சதுக்கு தெரியுமோ, நம்ம வாயிலேருந்து நாமம் வருது. இப்படி நாமத்தை சொல்லி அவனை ஆசிரியக்கிறதுக்கு அதுக்காகத்தான் இத்தனையும் பகவான் படைத்தான் அப்படிங்கிறார். இந்த பொதுவாக பொருள்னு தமிழில் சொல்கிறோம். தமிழில் நீ பொருள்னு சொன்னால் அர்த்தம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம். அதே வார்த்தையை பரியாய பதம். தமிழில் பொருள், சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம். இந்த உலகம் எல்லாம் நமக்கு பொருள்னு படைச்சாருன்னு தான் நீங்கள் சொல்கிறார். பொருளென்று இவ்வுலகம் படைத்தவன் புகழ் மேல் நம்மாழ்வார் அழகர. அப்போ இதெல்லாம் பொருள்னா என்ன அர்த்தம்னா அர்த்தம். என்ன அர்த்தம்னா புருஷார்த்தம். இத்தனையும் படைச்சது எதுக்குடானா நமக்கு புருஷார்த்தத்துக்காக தான். எது நமக்கு புருஷார்த்தம்னா அவன் பேரை சொல்லி ஆசிரியக்கிறதுக்காக தான். அப்போ அவன் திருநாமத்தை சொல்கிறதுக்காக தான் பொருள் இத்தனையும் படைச்சதெல்லாம். இத்தனையும் உனக்கு புருஷார்த்தம்னா நாமம் சொல்கிறதுக்கு இத்தனையும் படைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு காட்டுறாருன்னு நம்மாழ்வார் அங்கே திருமாலிருஞ்சோலை பாசுரத்தை சொல்கிறது மாதிரி ஒரே புருஷார்த்தம் தான் இத்தனை உலகத்தையும் படைச்சதுக்கு காரணம். நம்ம வாயால் நம்ம நாமம் சொல்கிறதுக்கு தான் இந்த உலகங்களையே பகவான் படைச்சான் அப்படிங்கிறதாக இங்கே காட்டுறார். பூத பஞ்சகத்தையும் சொல்லுகையாலே ஜெகதாகாரனாய் நிற்கும்படியை சொல்லிட்டு தான் கொடுத்த உடம்பை கொண்டு தன்னுடைய திருநாமத்தை சொல்லி ஆசைக்கலாம்படி நிற்கிறவன் அவன். ஆனால் அப்புறமா சொல்கிறார் பிறப்பிலி, அவனுக்கு சிருஷ்டி கிடையாது, அவனை யாரும் சிருஷ்டி பண்ண முடியாது, அவனை யாரும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அவன் பிரளய காலம் வந்து அவன் அழியணுன்ற அவசியம் இல்லை. எதுக்குமே இல்லாத அகர்மவசியனாய் இதர விசஜாத்தியனாய் ஜகத்தின்படி அன்றிக்கே இருக்கிறவன் வர்த்திக்கிற இடம். எல்லாரும் ஒரு விதம்னா இவன் மட்டும் சகலேதர விலட்சணனா இருப்பான். அப்போ இது யாரும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு வஸ்து. அந்த வஸ்துடைய பேரை சொல்லி அவனை ஆசிரியக்கிறதுக்காக தான் வந்து எழுந்தொழி இருக்கான் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சாதிக்கிறார். அதுக்கு அடுத்தது அடுத்த 9வது பாட்டிலையும் நாமத்தை வச்சு சொல்கிறார். அதை மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.